சித்ரா பௌர்ணமியை தெரியாமல் கூட தவறவிட்டு விடாதீர்கள். வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:52 தொடங்கி மறுநாள் மே 1ஆம் தேதி இரவு 11:09 வரை உள்ளது. வருடத்தில் வரும் 12 பௌர்ணமிகளில் மிகவும் சிறப்பும் தனித்துவமானதுமான நாளாக கருதப்படுவது சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் இந்த காணொளியில் சொல்வது போல் செய்தால் 12 பௌர்ணமிகளுக்கு விரதம் இருந்த பலன்களை பெறலாம். அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் ஓம் நம சிவாய என்று கமெண்டில் பதிவிட்டு மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக சூரியன் சந்திரன் இரண்டும் சக்தி பெறும் நாள் சித்ரா பௌர்ணமி. கர்ம கணக்குகள் நினைவூட்டப்படும் நாள், பாவ நிவர்த்திக்கான அரிய சந்தர்ப்பம். இந்த நாளில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் கிரிவலம் வருவது 12 மாதமும் பௌர்ணமிக்கு விரதம் இருந்து கிரிவலம் சுற்றிய பலனை தரும். அது மட்டுமல்லாமல் அன்று முருகப்பெருமானை வழிபடுதல், அனைவருக்கும் அன்னதானம் போடுதல், இவை அனைத்தும் வாழ்க்கையில் வளம் தரும். இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்தால் அது நிச்சயமாக பல மடங்கு